12 மார்ச் 2026 தவக்காலம் 3ஆம் வார வியாழன் நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 11, இறை வசனங்கள் 14 23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்தவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களும் சிலர் பேய்களின் தலைவனாக பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராகத்தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தன் அரண்மனையை காக்கிற பொழுது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலன்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருட்களையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டு சேர்க்காதவர்கள் அவர்களை சிதறடிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் இறைவன் தன்னுடைய நலன்களால் நிரப்பி தூயாவினுடைய வல்லமையினால் ஆசீர்வதித்து பலப்படுத்தி இந்த நாளை மகிழ்ச்சியாகவும் வெற்றியாகவும் நமக்கு அளிப்பார் என்று நம்பிக்கையுடன் செபிப்போம். பிரியமான இன்றைய நாளில் தூய செராபினாவினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். இவர் இத்தாலியில் பிறந்தவர். சிறு வயதிலேயே குடும்ப வறுமைக்கு தள்ளப்பட்டு தந்தையையும் இறக்கின்றார். 9 வயதிலேயே இவர் துணி நெய்தல் போன்ற வேலைகளை செய்து குடும்பத்திற்கு துணையாக நிற்கிறார். இவர் மிகவும் ஜெபமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தவர். பின்னர் அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டு படுக்கையிலேயே இருந்தார். பல துன்பங்களையும் தாயின் மரணத்தையும் சந்தித்தாலும் அனைத்தையும் இறைவனின் திருவுளமாக ஏற்றுக்கொண்டு பொறுமையுடன் செபித்து வாழ்ந்தவர். ஒரு நாள் தூய கிரகோரை இவருக்கு காட்சி கொடுத்து இறைநிலத்தை எடுத்துக்கொள்ளப்படுவ என்று கூறினார். அதுபோல 1253 மார்ச் 12 செராபினா இறைநிலத்தில் சேர்க்கப்பட்டார். ஆகிய இவர் மூலமாக துன்பங்களில் எவ்வாறு வருவர் நம்பிக்கையுடன் இறைவனை நம்பி வாழ வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இன்றைய நாளில் நற்செய்தி வாசகத்தின் வழியாக மற்றொரு தவக்கால பயணத்திற்கு இறைவன் நம்மை வழிநடத்துகிறார். இந்த பயணத்தினுடைய நடுவில் லூக்கா நற்செய்தியாளர் இன்று கொடுக்கப்பட்ட பகுதியானது நாம் அடிக்கடி தவிர்க்க விரும்பும் ஒரு ஆன்மீக யதார்த்தத்தை நமக்கு உணர்த்துகிறார். தீமையின் செயல்பாடும் அதன் மீது கிறிஸ்து கொண்டுள்ள முழுமையான அதிகாரத்தையும் லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு அளிக்கிறார். தவக்காலம் என்பது ஆன்மீக வசந்த காலத்தை தூய்மைப்படுத்த என்று அழைக்கப்படுகிறது. நம்முடைய உட்புற வாழ்க்கையை சீரமைக்க நாம் நோன்பு இருக்கிறோம், செபிக்கிறோம், தர்மம் செய்கிறோம். ஆனால் இயேசு நமக்கு காட்டுவதைப் போல இது வெறும் சுய முன்னேற்றம் பற்றியது. இந்த சுய முன்னேற்றத்தை தாண்டி இது ஒரு ஆன்மீக உரிமை போராட்டமாக மாற வேண்டும். இயேசு ஊமையான ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டுகிறார். அவர் மருத்துவ அதிசயத்தை மட்டும் செய்யவில்லை. தீய சக்தியிடம் பிணைக்கப்பட்ட ஒரு மனிதரை, அவனுடைய இதயத்தை இறைவன் மீட்டெடுக்கிறார். மக்களினுடைய எதிர்வினை நமக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைகிறது. அவர்கள் அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் வியக்கிறார்கள். ஆனால் சிலர் இரக்கத்தின் தெளிவான செயலை கண்டு அது தீய சக்தி என்று பழி சுமத்துகிறார்கள். இயேசு தீய சக்தி கொண்டுதான் அனைத்தும் செய்ய என்று பழியை போடுகிறார்கள். அவர்கள் தங்கள் இதயத்தில் பிளவுபட்டிருந்தாலும் தங்கள் கண் முன்னாலேயே செயல்பட்ட
இறைவனுடைய விரலை, அவருடைய தொடுதலை அவர்களால் அடையாளம் காண முடியவில்லை. இந்த தவக்காலத்தில் நாம் நம்மையே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வோம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற செயல்களை நாம் தேடுகிறோமா, அல்லது நாம் இருக்கும் நிலையிலேயே இருப்பதற்கு சாக்கு போக்குகளை தேடுகிறோமா? நம்மிடம் இருக்கின்ற கசப்பான உணர்வுகளை நீதி என்று கவனிச்சவர்களுக்கு அவசியம் என்ற முத்திரை குத்துவது எளிது. ஆனால் உண்மையை தெளிவாக காண இயேசு நம்மை அழைக்கிறார். இயேசுனுடைய தாக்கமானது எளிமையானது. தனக்குத்தானே எதிராக பிரிந்திருக்கும் எந்த ஒரு வீடும் நிலைத்து நிற்காது. நாம் ஒரு காலை இறை அரசியலும் இன்னொரு காலை உலகத்தில் வைத்துக்கொண்டு வாழ்ந்தால் இறுதியில் வீழ்த்தப்படுவோம். பதில் மேல் சுவற்றை இருக்கின்ற பூனையைப் போல இந்த பக்கமும் அந்த பக்கமும் புரியாமல் நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய கவனம் இறைவன் மேல் இருக்க வேண்டும். இல்லையென்றால் நாம் விழுந்து விடவும். இதயத்தில் நடக்கின்ற உள்நாட்போர்களை நாம் முடிவுக்கு கொண்டு வருகின்ற காலம்தான் தவக்காலம். நம்முடைய இதயத்தில் பலவிதமான சஞ்சலங்களோடு, வாழ்க்கையின் போராட்டங்களோடு நம்மையே நாம் சண்டையிடுகின்ற பொழுது அந்த சண்டைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவதுதான் தவக்காலம். நாம் இயேசுடன் நடுநிலை வகிக்க முடியாது. அவரோடு தான் இணைந்து செயல்பட வேண்டும். இல்லை என்றால் நாம் சிதறடிக்கப்படுவோம். இந்த நற்செய்தி மிகுதியான மகிழ்ச்சியான நற்செய்தி என்னவென்றால், இயேசுவே அந்த வலிமை மிக்கவர். பழைய பழக்கங்கள், ஆழமான பயங்கள், கசப்பான உணர்வு என்று இதயத்தினுடைய கதவை காவல் காத்து கொண்டிருந்தாலும் அவற்றையெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. இயேசு தீய சக்தியை வெளியேற்றுவார், நமக்கு சமாதானத்தை அளிப்பார், நமக்கு தேவையானதை மீட்டெடுத்து நமக்கு தள்ளுவார். நம்முடைய சிலுவையை நோக்கி பயணிக்கின்ற இந்த வேளைகளில் நம்முடைய இதயத்தில் பிளவுபட்ட பகுதிகளுக்குள் ஆண்டவருடைய வலிமைமிக்க செயல்களை கொண்டு செல்வோம். வீட்டை தூய்மைப்படுத்துவதை மட்டும் நிறுத்திவிடாமல் ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களை குடியேற அதை தூய்மையாக வைத்துக்கொள்வோம். நம்முடைய சொந்த அரண்மனையை காத்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு ஏற்கனவே வெற்றி வென்றவரிடம், ஆண்டவர் இயேசுவிடம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைப்போம். இறைவனுடைய விரலால் நம்முடைய உடலும் உள்ளமும் ஆன்மாவும் என்று தூய்மையாக்கப்படுகிறது. இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நாமும் வலிமை மிக்கவராக இருப்போம். வலிமை மிக்கவராக நாம் இருக்கின்ற பொழுது எந்த விதமான வாதைக்கும் இடமில்லாமல், எந்த ஒரு தீயசக்கு நம்மை அணுகாமல் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். ஆக தொடர்ந்து இறைவனுடைய நிழலில் வாழ்ந்து நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், வழிபடுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு அளித்தமைக்காக, உடைய புதிய கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவருடைய விரைவினால் தீமைகளை வென்றவரை இன்று எங்கள் இதயங்கள் உள்ள பிரிவினைகளை அகற்றி உமது அமைதியினால் எங்களை நிரப்பியறடும். வல்லமை மிக்கவராகிய ஆண்டவரை, நீ எங்களுள் தங்கியிருக்க வேண்டும், எங்களை வழி நடத்த வேண்டும். நாங்கள் உம்மோடு இணைந்து நற்செயல்களை செய்ய எங்களுக்கு தேவையான அருளை இந்த நாளில் நீங்கள் கழித்தரலும். இந்த நாள் முழுவதும் உமது சிறகுகள் நிலையில் நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு தேவையான ஞானத்தை அளித்தரலும். ஆண்டே, இன்று நாங்கள் எந்த ஒரு தீய சக்தியினுடைய வழியில் செல்லாமல் முது வழியில் சென்று முது விரலினால் எல்லா பரிசுத்த அற்புதத்தை நாங்கள் கண்டெடுத்திட, நான் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் உம்மை கண்டெடுத்திட, நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரிடத்திலும் உமது அன்பை நாங்கள் வெளிப்படுத்திட எங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை அளித்து எங்களை காத்தருளும். ஆண்டவரை, தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளும் இன்னும் எழுதப் போகின்ற பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். நாணயத்தின் ஊற்றாகி இருப்பவரே, தேர்வுக்காக இருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இந்த நேரத்தில் தேர்வினை எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான தெளிவான சிந்தனைகளையும் கூர்மையான நினைவாற்றலையும் தந்துள்ளோம். தேவையற்ற பயத்தையும் பதற்றத்தையும் நீக்கி அவர்கள் படித்தவற்றை சரியாக நினைவு கூர்ந்து எழுதியறில உதவியாக வாரம் முதாவின் ஒளியால் அவருடைய அறிவை ஒளிர செய்தரலும். அவருடைய உழைப்பிற்கேற்ற நல்ல பலன்களை காணும். அமைதியின் அரசரை, போரினால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளுக்காகவும் மக்களுக்காகவும் நோக்கி மன்றாடுகிறோம்.
வன்முறை பிரிவினைகளை ஒழித்து நாடுகளுக்கிடையே ஒப்புரவு ஏற்பட செய்தருளும். அதிகாரத்தில் உள்ளவருடைய இதயங்களை தொட்டு போரை நிறுத்தி அமைதி வழியில் தீர்வு காணுகின்ற மனதை எங்களுக்கு தாரும். அகதிகளாக தவிக்கின்ற பிள்ளைகள், உயிர் பயத்தில் வாழ்ந்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு குழந்தைகள் அனைவருக்கும் தேவையான பாதுகாப்பை அளித்தருளும். தனக்குத்தானே எதிராக பிரிந்திருக்க நாடுகள் ஒழிந்து போகி இவ்வார்த்தைகளை உலகத் தலைவர்கள் உணர்ந்து ஒற்றுமையை வளர்க்க செய்தருளும். ஒன்றாக வாழ்கின்ற ஒரு மனித இனத்தை மீண்டுமாக அளித்தருளும். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாங்கள் ஜெபித்திருக்கின்ற ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும், எங்களுக்கு ஜெபிக்க சொல்லியிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பான விதத்தில் ஜெபிக்கிறோம். அனைத்தையும் நீரை ஏற்று ஆசீர்வதித்து பலப்படுத்தி எல்லா நலன்களால் நிரப்பி வழிநடத்தி காத்திரலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக பார்த்து ஜெபிக்கிறோம். ஆமீன். எல்லாம் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.